அன்று காலை விடிந்ததும் இளையராஜாவின் பாடல் ஒலிக்க ஆவி பறக்க டீக்கடையில் தேநீர் தயார் செய்து கொண்டிருந்தார் தேநீர் கடைக்காரர். தேநீர் கடையின் முன்பு போடப்பட்டிருந்த மேஜையின் மீது அமர்ந்திருந்த ஊர் மக்களில் சிலர் சேகரை பற்றி தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். அந்நேரம் தன் மகள் சாரதாவை அழைத்து கொண்டு அங்கே வந்த மரகதம் கடையின் ஓரமாக ஒரு புறம் நின்று கொண்டிருந்தாள். அப்போது ஊர் மக்கள், ஒதுங்கிறதுக்கு கூட இடமில்லாமல் இருந்தான் இந்த சேகர் பையன், இப்போ அவனுக்கு வந்த வாழ்வ பர்த்தியா, வெளிநாட்டு வாட்சு, சிலுக்கு சட்டை, சிலுக்கு பேண்ட்டு, வெளிநாட்டு செண்டு, ஆளே பலபலன்னு மின்னறான். அட ஆமாப்பா, நானும் கேள்விப்பட்டேன். அவன் மட்டுமா மின்னறா? அவன் பொண்டாட்டி பரிமளா இருக்காளே, சுருங்கி போன சேலைய தூக்கி கட்டிக்கிட்டு கிழிஞ்சு போன ரவிக்கியை போட்டுக்கிட்டு சுத்தினவ. சாணி தட்டுவதற்கு கூட சுவர் இல்லாம இருந்த வீடு அது. இப்ப பாரு, மச்சு வீடு என்ன, கழுத்து நிறைய தங்கமும் வைரமுமா, பட்டு சேலையை கட்டிக்கிட்டு அவளும் மின்னுறா. அட ஆமாப்பா, நீங்க சொல்றது சரிதான். கடவுள் அதிர்ஷ்டத்தை கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. இவனுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு லாட்டரியை கொடுத்தாரோ என்னமோ. வெளிநாட்டுக்கு போன 2 வருஷத்துல ஆளே அடையாளம் தெரியாம மாறி போயிட்டானே. நாமளும் தான் இந்த விவசாய நிலத்தை கட்டிக்கிட்டு மழையும் வெயிலும் பாராம இந்த சேரிலையும் சகதிலையும் புரண்டு என்ன பிரயோஜனம்? வெல்லாம போக மிச்சம்னு இங்கு என்ன இருக்கு? நானும் பேசாம வெளிநாட்டுக்கு போகலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். என் பொண்டாட்டியும் என்னை வெளிநாட்டுக்கு போக சொல்லி ஒரே புலம்பல். அட ஆமாப்பா, என் பொண்டாட்டியும் அதைத்தான் சொன்னான். பேசாம சேகர்கிட்ட வெளிநாட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் என்று விசாரிக்கணும். அதை கொடுத்தா சேகர் கூடயே நாமும் வெளிநாட்டுக்கு போயிடலாம் இல்லையா என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்த மரகதம், அண்ணே என்ன சொல்றீங்க? நீங்க பேசுறது சேகர் அண்ணன் பத்தியா? அட ஆமாமா, ஏன் உனக்கு தெரியாதா? ஊர் முழுக்க சேகர் பேச்சாதான் இருக்கு. ஆமா, நீ எதுக்கு கேட்குற என்று கேட்டதும் மரகதம், இல்ல நீங்க பேசினதை வச்சு பார்க்கும்போதே வெளிநாட்டுக்கு போனா வசதி வாய்ப்பா வாழலாம் போல தெரியுது, அதான் ஒரு ஆர்வத்துல கேட்டேன் என்றதும் ஊர் மக்கள் மரகதத்தை பார்த்து குபீர் என்று சிரித்தனர். வெளிநாட்டுக்கு போகணும்னா வெளிநாட்டுல 4 ஆம்பளைங்களுக்கு ஒரு ரூமு தான் கொடுப்பாங்க. ஒன்னால அவங்க கூட சரிக்கு சமமா அந்த ரூமுக்குள்ள இருக்க முடியுமா? அட, நான் வெளிநாடு போறதா எப்பன்னே சொன்னேன். என் பொண்ணை இந்த ஊர்ல தனியா விட்டுட்டு என்னால எப்படின்னே கடல் கடந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியும்? என் புருஷனுக்காக கேட்டேன். அவர் வெளிநாடு போனா நல்லது தானே, அந்த எண்ணத்துல தான் கேட்டேன் என்று மரகதம் சொன்னதும் ஊர்க்காரர்கள், ராத்திரி பகலுன்னு பார்க்காம கல்லுக்கடையே கதின்னு கிடக்குறான் ஓம் புருஷன். இந்த லட்சணத்துல நீ அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி மச்சு வீடு கட்ட போறியாக்கும். உன் புருஷனுக்கு என்ன வேலை தெரியும் என்று நீ அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புற? இருக்கிறத பத்திரப்படுத்தி வச்சுக்கிற வழிய பாருமா. இதையும் அவங்கிட்ட பறி கொடுத்துட்டு தெருவில் நிற்காத. குடிகாரம் பொண்டாட்டிக்கு ஆசையை பார்த்தியா என்று அவர்கள் சொன்னதும் மகள் சாரதா தன் தாயின் முகத்தை பரிதாபமாக பார்த்தபடி கீழே குனிந்தாள். அப்போது சாரதாவிற்கு 7 வயதுதான் இருக்கும். ஊர் மக்கள் அனைவரும் குடிகாரனின் மகள், குடிகாரனின் மகள் என்று ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் குழந்தையான சாரதாவின் மனம் வாடி போகும். காலப்போக்கில் சாரதா அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு பழகி கொள்ளத் தொடங்கினாள். டீ கடையிலிருந்து நேராக சேகரனின் வீட்டிற்கு சென்ற மரகதம் சேகரிடம் வெளிநாடு செல்வதற்கு தேவையான விவரங்களை கேட்டு அறிந்து கொண்டு பின்பு தன் மகளை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு சென்றாள். அங்கே இரவு எப்போதும் போல கணவன் ஆறுமுகம் முழுவதுமாக குடித்துவிட்டு சட்டை பட்டன் திறந்தபடி இடுப்பில் இருந்த வேஷ்டி கீழே நகருவது கூட தெரியாமல் தட்டு தடுமாறி வீட்டிற்குள் நுழைந்தார். அதை பார்த்ததும் மரகதம் தற்போது தன் கணவரிடம் வெளிநாட்டு வேலை பற்றி பேசுவது சரிவராது என்று புரிந்து கொண்ட அவள் தன் மகளை தன் அருகில் படிக்க வைத்து கொண்டு அவளை அணைத்தபடி இரவு உறங்கச் சென்றாள். காலை சூரியன் விடிந்ததும் ஒரு தட்டில் மல்லிப்பூ இட்லியும் ஆட்டுக்கல்லில் ஆட்டிய கார சட்னியும் கொண்டு வந்து தன் கணவன் ஆறுமுகத்திடம் கொண்டு வந்து கொடுத்தாள். அதனை பார்த்ததும் ஆறுமுகம், என்ன இது, கவனிப்பெல்லாம் இன்றைக்கு ரொம்ப பலமா இருக்கே என்று கேட்டதும் மரகதம், ஊர் முழுக்க என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க சொன்னாதானே தெரியும் என்றார் ஆறுமுகம். அட, நம்ம சேகர் அண்ணா இருக்காருல்ல, அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போனவர். போன வாரம்தான் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. இந்த 2 வருஷத்துல அவர் வாழ்க்கையே தலைகீழா மாறி போச்சு. ஓட்டு வீடு மச்சு வீடு ஆகியிருக்கு, கிழிஞ்ச ரவிக்க பட்டு புடவை ஆகியிருக்கு.
ஊர் முழுக்க சேகர் அண்ணனோட பெருமையை பற்றி தான் பேசுறாங்க. என்னங்க, நீங்களும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனா நம்ம குடும்பத்தோட பாரமும் குறையும் இல்லையா? நமக்கு ஒரு பொண்ணு இருக்கு. நாளைக்கு அவளுக்கும் கல்யாணம் காட்சி என்று வரும்போது பெத்தவங்களா நம்ம கடமைய செய்யணும் இல்லையா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த ஓட்டு வீட்டுல குடித்தனம் நடத்துவது என்று மரகதம் கேட்டதும் ஆறுமுகம், நீ சொல்லறதும் சரிதான் மரகதம். ஆனா வெளிநாட்டுக்கு போறதா இருந்தா நிறைய பணம் செலவாகும். முன்பணமா 10,000 ரூபாய் கட்டணுமே. நான் அவ்வளவு பணத்துக்கு எங்கே போவேன் என்று சலித்து கொண்டான். உடனே மரகதம், நீங்க ஏன் அதுக்கு கவலைப்படுறீங்க? இத்தனை நாளா நான் வேலைக்கு போய் சேர்த்து வச்ச காசு கொஞ்சம் இருக்கு. காசா? உனக்கு ஏது அவ்வளவு காசு என்று ஆறுமுகம் கேட்டவுடன் மரகதம், ஆமா, நீங்க தான் ராத்திரி பகலுன்னு பார்க்காம மூக்கு முட்டை குடிச்சிட்டு வர்றீங்க. குடிச்சு குடிச்சு காசை கரியாக்குறீங்க வேற. உங்களுக்கு பயந்துக்கிட்டு பரன்ல இருக்கிற அந்த மண்பானையில தான் காசை ஒளிச்சு வச்சிருக்கேன். மொத்தம் ஒரு 8,000 ரூபாய் தேரும். 8,000 ரூபாயா என்று ஆறுமுகம் ஆச்சரியத்துடன் வாயை பிளந்ததும், மீதம் 2,000 ரூபாய் பணத்துக்கு என்ன பண்ணுவது? வீட்டில் ஏதாவது தங்கம் இருந்தா அதை அடகு வச்சு பணத்தை தயார் செய்யலாம். நம்ம வீட்டு தங்கத்துக்கு எங்க வழி இருக்கு என்று ஆறுமுகம் கேட்டவுடன் மரகதம், நாம என்ன தங்க பட்டறையா வச்சிருக்கோம்? நினைச்சவுடன் தங்கத்தை போய் அடமானம் வைக்கிறதுக்கு இருக்கிறது என் தாலி மட்டும்தான். அதை நான் வித்து தர்றேன். நீங்க முதல்ல இந்த 10,000 ரூபாய் பணத்தை கொண்டு போய் சேகர் அண்ணா கிட்ட கொடுத்துட்டு வாங்க என்று மரகதம் கூறியதும் ஆறுமுகம், அட, உடம்புல ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லாம பொம்பளைங்க இருக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் புள்ள, விடு விடு என்று கூறியதும் மரகதம் மீண்டும், நீங்க உயிரோடு இருக்கும்போது இந்த தங்க தாலியாலையா எனக்கு மதிப்பு வரப்போகுது? பரவாயில்லைங்க, நம்ம வாழ்க்கை மாறினால் அதுவே எனக்கு போதும் என்று தனது கழுத்தில் அணிந்திருந்த தாலியை விற்று 10,000 ரூபாய் பணத்தை ஆறுமுகத்திடம் கொண்டு வந்து கொடுத்தாள். அப்போது மரகதத்தின் மனதில் இனிமேல் தன் வாழ்க்கை மலரப்போகிறது என்று நினைத்து கொண்டிருந்த மரகதத்திற்கு அப்போது தெரியாது, குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு என்பது போல ஊர்க்காரர்கள் சொன்னது போல ஆறுமுகத்தை மாற்ற முடியாது என்று மரகதத்திற்கு அப்போது தெரியவில்லை. தன் மனைவியிடம் 10,000 ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு நேராக கள்ளுக்கடைக்கு சென்றவன் அங்கே தனது நண்பர்கள் அனைவருக்கும் இலவசமாக கள்ளு விருந்து வைக்க சென்றார். அதனை பார்த்த கள்ளுக்கடைக்காரர் மனைவி குப்பம்மாள், அடடே, இது யாரு? மரகதத்தோட புருஷன் ஆறுமுகம் தானே? இவனுக்கு எப்படி இவ்வளவு காசு? அவன் எப்படி சம்பாதிச்சா உனக்கென்ன? அவன் என்ன கேட்குறானோ முதல்ல அதை கொண்டு போய் கொடு என்று பாண்டி கேட்டதும், அட என்னங்க நீங்க, பாவம் அவன் பொஞ்சாதி. இத்தனை நாளா அந்த நிலத்துல மழையும் வெயிலுன்னு பார்க்காம ஒத்த பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவது இந்த ஊர் முழுக்க தெரியும். இவன் என்னன்னா இந்த 10,000 ரூபாய் பணத்தை கொண்டு வந்து இப்படி தண்ணியா செலவு செய்யறானே. இருங்க, நான் முதல்ல ஊருக்குள்ள போய் மரகதத்துக்கிட்ட விவரத்தை சொல்லி அவளை இங்க அழைச்சிட்டு வர்றேன் என்று குப்பம்மாள் கூறியதும் பாண்டி, இங்க பாரு, நான் ஒண்ணு இங்க சத்திரம் நடத்தல. இது என்ன தர்ம சத்திரமா? வந்தவங்க போனவங்க எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ண. இது கள்ளுக்கடை. இந்த கடைக்கு வர்றவங்க கிட்ட கல்லை கொடுத்துட்டு காசை வாங்கி கல்லால போட வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. இப்படி உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த கள்ளுக்கடையை கூட இந்த ஊர்ல நம்மளால நடத்த முடியாது. முதல்ல 10,000 ரூபாயை வாங்கி கல்லால போடு, வந்துட்டா பெருசா 4 பேருக்கு நல்லது செய்ய என்று கூறியதும் குப்பம்மாள் எதுவும் பேசாமல், யோ, என்ன இருந்தாலும் இது பாவம் யா. அந்த பொண்ணோட பாவம் நம்மளை சும்மா விடாது. பாவம் புண்ணியம் பார்த்தா இந்த கள்ளுக்கடை நடத்த முடியாது. போடி முதல்ல உள்ள என்று பாண்டி கூறியதும் எதுவும் பேசாமல் தலையில் அடித்துக்கொண்டு உள்ளே சென்றாள். அன்று இரவு எப்போதும் போல குடித்துவிட்டு தட்டு தடுமாறி வீட்டிற்கு சென்ற ஆறுமுகத்தை பார்த்ததும் மனைவி மரகதம், என்னங்க, இன்றைக்குமா நீங்க குடிச்சிட்டு வரணும் என்று கேட்டதும் ஆறுமுகம், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். என் வாழ்க்கையே இன்னைக்கு மாறிப்போச்சு. அந்த சந்தோஷத்தை நான் கொண்டாட வேண்டாமா? சரி சரி என்று சலித்து கொண்டவள், ஆமா, அந்த 10,000 ரூபாய் பணத்தை சேகர் அண்ணா கிட்ட கொடுத்துட்டீங்களா? சேகர் அண்ணா என்ன சொன்னாரு? எப்ப வெளிநாடு போகலாம் என்று ஏதாவது சொன்னாரா என்று ஆசையாக கேட்டதும், என்னது 10,000 ரூபாயா? எந்த 10,000 ரூபாய் என்று கேட்டதும் மரகதத்தின் மனம் ஒரு நொடி நின்று போனது. என்னங்க, நீங்க எந்த 10,000 என்று கேட்கிறீங்க? வெளிநாடு போறதுக்கு சேகர் அண்ணா கிட்ட கொடுக்க சொல்லி 10,000 ரூபாய் காலையில வாங்கிட்டு போனீங்களே,
ஞாபகம் இல்லையா என்று பதறியபடி கேட்க, உடனே ஆறுமுகம், அட அதுவா, இந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் என்னை பார்த்தாலே ரொம்ப ஏளனமா பேசுறாங்க மரகதம். நான் 4 பேருக்கு செய்யறதுக்கு கூட வக்கத்தவனா. என் கையில 4 காசு கூட தங்காதான். அதனாலதான் இந்த 10,000 ரூபாயை கொண்டு போய் எல்லாருக்கும் இன்னைக்கு கறி விருந்து கல்லுன்னு ஒரு பெரிய விருந்தே வச்சுட்டேன் என்றார் ஆறுமுகம். அதை கேட்டதும் மரகதம், அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் என்று கேட்க, எல்லாம் ஒரே நாள்ல முடிஞ்சு போச்சு. எல்லாரும் என்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசினாங்க தெரியுமா? நான் உன்னை என்னமோ நினைச்சேன் ஆறுமுகம். ஆனா ஒரே நாளில் 10,000 ரூபாய் செலவு செய்யற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியான்னு நாக்கு மேல பல்ல போட்டு பேசினவை எல்லாம் என்னை பார்த்து ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளிட்டான் என்று கூறியபடி தரையின் கீழே விழுந்தான். இத்தனை நாட்களாக தன் கணவனுக்கு தெரியாமல் தான் சேர்த்து வைத்திருந்த மொத்த பணத்தையும் தங்கம் என்று சொல்லிக் கொள்வதற்காக தன்னிடம் இருந்த ஒற்றை தாலியையும் பறிபோய்விட்டதே என்ற ஆதங்கத்தில் மரகதம் தலையில் அடித்துக்கொண்டு அன்று இரவு முழுவதும் தூங்காமல் அழுதபடி இருந்தாள். மற்றவர்களைப் போல தன் வாழ்க்கையும் மாறிவிடாதா என்ற ஆசையில் காத்து கொண்டிருந்த மரகதத்திற்கு ஆறுமுகம் தந்த ஏமாற்றத்தை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அன்றைய நாளிலிருந்து மரகதம் தன் கணவன் ஆறுமுகத்தை முழுமையாக வெறுக்கத் தொடங்கினாள். பேருக்கு கணவன் மனைவியாக வாழ்ந்தாலும் மரகதத்திற்கு தன் மகளை தவிர உறவு என்று சொல்லிக்கொள்ள வேறு யாரும் கிடையாது என்ற மனநிலைக்கு வந்தாள் மரகதம். அதனால் வீட்டின் பாரம் மொத்தமும் மரகதத்தின் தலையில் விழுந்தது. 8 மணி நேர உழைப்பு 12 மணி நேரமாக உயர்ந்தது. காலை இரவு என்று நேரம் காலம் பார்க்காமல் தன் மகள் சாரதாவிற்காக உழைக்கத் தொடங்கினாள். இருந்தும் மரகதம் தன் மகள் சாரதாவை படிக்க வைப்பதில் மிகவும் குறிக்கோளாக இருந்தாள். தன் மகளை எந்த ஒரு வீட்டு வேலையும் செய்ய விடாமல் படிப்பு மட்டுமே ஒரு பெண்ணிற்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை கொடுக்கும் என்ற சொல்லை ஒவ்வொரு முறையும் தன் மகள் சாரதாவை பார்த்து சொல்லிக்கொண்டே இருப்பாள் மரகதம். அப்படிப்பட்ட மரகதத்திற்கு சாரதாவின் 15வது வயதில் ஆஸ்துமாவின் வீரியம் அதிகமாகவே திடீரென்று அவள் எதிர்பாரா விதமாக உயிரிழந்தாள். தனக்காக ஒவ்வொரு நொடியும் துடித்து கொண்டிருந்த தன் தாயின் இதயம் அன்று நின்றதை பார்த்ததும் மகளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இத்தனை நாட்களாக தன் தந்தையின் மீது கோபமாக இருந்த சாரதா தன் தாய்க்கு பிறகு தனக்கு துணை என்று யாரும் இல்லாத காரணத்தினால் தன் தந்தையின் மீது இருந்த கோபத்தை மறைத்து கொண்டு அவன் மேல் பாசம் காட்டத் தொடங்கினாள். ஆனால் ஆறுமுகமோ கள்ளுக்கடை மட்டுமே தனது உலகம் என்று நினைத்து வாழ்ந்தவனுக்கு தன் மகள் என்ற ஒருத்தி இருக்கிறாள் என்ற நினைப்பே அவனிடம் கிடையாது. அதன் பிறகு சாரதா தன் குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதிகாலையிலேயே எழுந்து சமையல் செய்துவிட்டு தன் வீட்டில் இருந்து 2 மைல் தூரம் நடந்தே சென்று படித்து வந்தாள். அன்று சாரதா வீட்டிற்கு வெளியே இருந்த காலி இடத்தில் பாத்திரங்களை போட்டு தரையில் உட்கார்ந்தபடி கழுவிக் கொண்டிருந்தாள். அந்நேரம் கழுத்தில் மாலையுடன் பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில் முன்பின் தெரியாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மாப்பிள்ளை கோலத்தில் தன் அப்பா தன் முன்பு வந்து நின்றதை பார்த்ததும் அவளால் அதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. 15 வயதில் தாயை பறிகொடுத்த தனது மகளிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் ஆறுமுகம் திருமணம் செய்ததை நினைத்து அவளின் மனம் வெம்பி போனது. தன் தந்தையிடம் என்ன பேசுவது என்ன கேட்பது என்று தெரியாமல் கையில் பாத்திரத்துடன் கண்களை விரித்தபடி கோபத்தில் தன் தந்தையின் முகத்தை பார்த்தபடியே நிற்க, சுட்டெரிக்கும் சூரிய வெளிச்சத்தில் ஆறுமுகம் தன் மகளின் முகத்தை பார்த்து, என்ன இருந்தாலும் நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு கல்யாணம் செஞ்சிருக்கலாம் தான். ஆனா உன்கிட்ட கேட்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. அதனால தான் திடீர்னு இவளை கல்யாணம் செஞ்சு வந்துட்டேன். இவளுக்கும் நம்மள மாதிரி உறவுன்னு சொல்லிக்க அவங்க அம்மாவை தவிர வேற யாரும் கிடையாது. உனக்கு உங்க அம்மா போனதுல இருந்து வீட்டின் பாரத்தை நீ சுமப்பத ஒரு தகப்பனை என்னால பார்க்க முடியல. என்ன இருந்தாலும் உங்க அம்மா இடத்துக்கு என்னால வர முடியாது பாரு. ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சு கொடுக்குற வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு அம்மா உறவு ரொம்ப முக்கியம். அதனால தான் இவளை கல்யாணம் செஞ்சு உனக்கு இன்னொரு அம்மாவா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இனிமே இவ தான் உனக்கு எல்லாம். இவளை நீ சித்தியா நினைக்காத, உன் அம்மாவா நினைச்சுக்கோ. இனிமே வீட்டு வேலையெல்லாம் இவ பார்த்துப்பா. இனிமே நீ தாராளமா படிக்கலாம். படிப்பு மட்டும்தான் இனிமே உன்னோட குறிக்கோள் என்று கூறியதும் சாரதாவிற்கு என்ன சொல்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. சாரதாவின் தாய் மரகதம் தங்க தாமரையில் அமர்ந்த தெய்வ கலை பொருந்திய பெண். அப்படிப்பட்ட தன் தாயின் இடத்தில் வேறு ஒரு பெண்ணை பொருத்தி வைத்து பார்க்க சாரதாவால் முடியவில்லை. ஆனால் ஆறுமுகத்தின் 2ஆம் மனைவி பேச்சியம்மாள்
ஊர்க்காரர்கள் தன்னை பார்த்து சித்தி கொடுமை என்று சொல்லிவிடக்கூடாது என்ற காரணத்திற்காக திருமணம் முடிந்த மறுநாளில் இருந்து சரியாக 1 மாதம் வரை சாரதாவை வீட்டு வேலை எதுவும் செய்ய விடாமல் அவளை தான் பெற்ற குழந்தையை விட நன்றாக பார்த்து கொண்டாள். இதனால் சாரதாவிற்கு ஓய்வு கிடைக்கவே காலையில் எழுந்ததும் பள்ளிக்கு செல்வது, தனது பாடங்களை படிப்பது என்று சாரதாவின் பாரம் சற்று குறைந்தது. ஆனால் சரியாக 1 மாதத்திற்கு பின்பு சித்தி பேச்சியம்மாள் காலையில் எழுந்து அடுப்பில் கிடந்த சாம்பலை வைத்து பல் துளக்கிக் கொண்டிருந்தாள். அந்த நேரம் பரீட்சைக்காக அதிகாலையிலேயே எழுந்து படித்து கொண்டிருந்த சாரதா அவசர அவசரமாக பள்ளிக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தாள். அப்போது அங்கே வந்த பேச்சியம்மாள், எங்கே கிளம்பிட்ட? இன்னைக்கு எனக்கு பரீட்சை இருக்கு சித்தி, அதனால ஸ்கூலுக்கு சீக்கிரம் நான் போகணும் என்றாள் சாரதா. அதற்கு அவளது சித்தி பேச்சியம்மாள், சரி சரி, எங்க அம்மா குளிச்சுட்டு இருக்காங்க, ஒரு 5 நிமிஷத்துல அவங்க குளிச்சு முடிச்சிருவாங்க. அவங்க துணியையும் என்னோட துணியையும் வெளியில அந்த வாளில நான் ஊற வச்சிருக்கேன். அதை துவைத்து காய வைத்து விட்டு எங்க 2 பேருக்கும் சமையல் செய்து விட்டு நீ உன் ஸ்கூலுக்கு கிளம்பு என்று கூறியதும் சாரதா, இன்னைக்கு எனக்கு பரீட்சை இருக்கு சித்தி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போறதா இருந்தா பரீட்சைக்கு தாமதமாகிவிடும். என்னால பரீட்சை எழுத முடியாது சித்தி, அதனால நான் சாயங்காலம் வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்கிறேனே என்று சாரதா கூறியதும் சித்தி பேச்சியம்மாள், ஆமா, இவ பெரிய மகாராணி, இவ எழுந்ததும் தங்கத்தட்டுல சாப்பாட்டை கொண்டு வந்து நாங்க ஊட்டி விடணும் பாரு. நான் உங்க அப்பாவை தான் கல்யாணம் செஞ்சுட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒன்னை இல்லை, உனக்கு சமைச்சு போடணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? இல்லை, நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? நீ எங்கே வேணாலும் போ, ஆனா இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பு என்று கூறியதும் சாரதாவால் மறுப்பு தெரிவிக்க முடியவில்லை. வீட்டில் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு பரீட்சைக்கு அன்று சென்றபோது 1.5 மணி நேரம் தாமதமாக வந்த காரணத்தினால் சாரதாவால் பரீட்சை எழுத முடியாமல் போனது. மறுநாளில் இருந்து சித்தி பேச்சியம்மாள் வீட்டு வேலை அனைத்தையும் சாரதாவின் தலையில் கட்டினாள். இதனால் பள்ளிக்கு அடிக்கடி தாமதமாக சென்று வந்த காரணத்தினால் அவளின் ஆசிரியர், சாரதா, இப்படி நீ அடிக்கடி ஸ்கூலுக்கு லேட்டா வரக்கூடாது, இனிமே நீ லேட்டா வரதா இருந்தா உங்க அப்பா கூட தான் நீ வரணும் என்று கூறியதால் சாரதாவிற்கு என்ன சொல்வது என்று ஒன்றும் புரியவில்லை. தன் தந்தை குடிகாரர் என்பதால் ஊர் முழுக்க சாரதாவை குடிகாரனின் மகள் என்று அழைப்பது சாரதாவிற்கு துளியும் பிடிக்காது. அப்படி இருக்க தன் தந்தையை பள்ளிக்கு அழைத்துச் சென்றால் தன் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களும் தன்னை குடிகாரனின் மகள் என்று சொல்லிவிடுவார்களோ என்ற தயக்கத்தில் அவள் ஆறுமுகத்தை தன் பள்ளிக்கு அழைத்துச் செல்ல மறுத்துவிட்டாள். இதனால் அன்று அவளின் ஆசிரியர் அவளை வகுப்பில் அனுமதிக்காத காரணத்தினால் தனது தோற்பையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு திரும்பிய சாரதாவை பார்த்த தந்தை ஆறுமுகம், ஸ்கூலுக்கு போகாம இந்த நேரம் எங்கு என்ன பண்ற என்று கேட்டார். அந்த நேரம் ஆறுமுகம் குடிக்காமல் நிதானமான ஒரு நிலையில் இருந்ததை பார்த்த மகள் சாரதா, இப்போதுதான் சரியான நேரம் என்று நினைத்தவள் தன் வீட்டில் நடக்கும் பிரச்சனைகளை தன் தந்தையிடம் இந்த நேரம் சொல்லிவிடுவதுதான் சரி என்று நினைத்தாள். தான் தினமும் ஸ்கூலுக்கு லேட்டா போறதால இனிமே என்னை ஸ்கூலுக்கு வரவேண்டாம் என்று எங்க டீச்சர் சொல்லிட்டாங்கப்பா என்றாள் சாரதா. உடனே ஆறுமுகம், ஆமா, நீ சீக்கிரமே பள்ளிக்கு போக வேண்டியது தானே, ஏன் தினமும் லேட்டா போற? வீட்டுல உனக்கு என்ன வேலையா இருக்கு? அதான் வீட்டு வேலையை பார்க்க சித்தி என்று ஒருத்தி இருக்காளே என்றார் ஆறுமுகம். அதை கேட்டதும் சாரதா, சித்தி வீட்டு வேலையெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்கப்பா. அப்பா, நான் வீட்டு வேலையெல்லாம் செய்து முடித்து விட்டு ஸ்கூலுக்கு போகும்போது 2 பீரியட் முடிஞ்சு போயிருக்கும். சித்தி என்னை வீட்டில் அதிகமாக வேலை வாங்குறாங்க. அது மட்டும் இல்லை, நான் ஸ்கூலுக்கு போகிறது சித்திக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன்னு சொல்லி அவங்க என்னை ரொம்ப மிரட்டுறாங்கப்பா என்றாள் சாரதா. அதை கேட்டதும் ஆறுமுகம், படிக்கிற பிள்ளையை படிக்க பள்ளிக்கு அனுப்பாம கையில கரண்டியை கொடுத்து வேலை வாங்குறாளா? புத்தகத்தை கொடுக்க வேண்டிய கையில கரண்டியை கொடுப்பதா? நான் அவளை என்னன்னு கேட்கிறேன். நாளையிலிருந்து நீ ஸ்கூலுக்கு சீக்கிரம் போகலாம் என்று கூறிவிட்டு புலம்பியபடியே அங்கிருந்து சென்றதை பார்த்ததும் சாரதாவின் மனதிற்கு சற்று ஆறுதலாக இருந்தது. தன் தந்தைக்கு தன் மீது இதயத்தின் ஓரத்தில் ஏதோ ஒரு துளி பாசம் இருக்கிறது என்று சாரதா அப்போது நினைத்தாள். அன்று இரவு சாரதா தன் தந்தையின் வருகைக்காக தெருவிளக்கின் ஒளியில் அமர்ந்தபடி வீட்டின் வெளியே அமர்ந்திருந்தாள். எப்போதும் போல இரவு நேரத்தில் குடித்துவிட்டு தள்ளாடியபடி வீட்டிற்கு வந்த தன் தந்தை வீட்டு வாசலில் தலையில் மல்லிகை பூவுடன் தன்னை அலங்கரித்து கொண்டு வெளியே நின்ற தன் 2ஆம் மனைவி பேச்சியம்மாளை பார்த்ததும் நேற்றுதான் திருமணமான புதுமண தம்பதிகள் போன்று
இருவரும் ஒருவருக்கொருவர் கொஞ்சிக் கொண்டு அவர்கள் பேசிய காதல் வார்த்தைகளை கேட்ட சாரதாவிற்கு காதில் எரிமலையை எடுத்து ஊற்றியது போல அப்போது இருந்தது. காலையில் தன் தந்தை தன் சித்தியின் முகத்தை பார்த்து தனக்காக பரிந்து பேசுவார் என்ற எண்ணத்தில் ஆவலாக காத்திருந்த சாரதாவை பார்த்து தந்தை ஆறுமுகம், பேச்சியம்மாளுக்கு உடம்பு சரியில்லை சாரதா, உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது. இன்னைக்கு நீ பள்ளிக்கு போகாம வீட்டிலிருந்தே வீட்டு வேலையெல்லாம் செய்யலாமே என்ற உடனே சாரதா தன் தந்தையின் முகத்தை நிமிர்ந்து பார்த்ததும், இதுவே உங்க அம்மாவா இருந்தா நீ அவளுக்கு பணிவிடை செஞ்சிருக்க மாட்டியா? பேச்சியம்மாளும் உனக்கு இன்னொரு அம்மாதானே என்று கூறியவர் 2 அடி நடந்து சென்ற பின் மீண்டும் தன் மகள் சாரதாவை திரும்பி பார்த்து, பேச்சியம்மாளுக்கும் வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியல, அடிக்கடி உடம்புக்கு சுகம் இல்லாம படுத்துக்கிறா. நீ அவ கூட இருந்து ஒத்தாசையா இருந்தா என்ன? இனிமே நீ பள்ளிக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டில் இருந்து வீட்டு வேலையை பாரு. என்ன இருந்தாலும் பொட்ட பிள்ளைங்களை கல்யாணம் செஞ்சு கொடுத்து தானே ஆகணும். என்னதான் படிச்சாலும் மாமியார் வீட்டுக்கு போய் சமைக்க தானே போற, அதை இங்கிருந்தே கத்துக்கிட்டா நாளை பின்ன உனக்கு உதவியா இருக்கும் பாரு என்று அவர் பேசிவிட்டு அங்கிருந்து சென்றதை பார்த்ததும் சாரதாவின் கண்களில் இருந்து இரத்த கண்ணீர் வடிந்தது. ஒருவேளை தன் தாய் உயிரோடு இருந்திருந்தால் தனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்குமா? தன் குடிகார கணவனால் கொடுமை அனுபவித்த தன் தாய் ஒரு நாள் கூட தன் மகளை பள்ளிக்கு செல்வதை தடுத்து நிறுத்தியது கிடையாது. ஆனால் இன்று தன் தந்தை தன் சித்தியின் பேச்சை கேட்டுக்கொண்டு தன் படிப்பிற்கு முட்டுக்கட்டை போட்டதை எண்ணி சாரதாவின் மனம் நொறுங்கி போனது. மறுநாளில் இருந்து எந்த ஒரு ஆதரவும் இல்லாத சாரதா வேறு வழியின்றி சித்தி பேச்சியம்மாளின் அடிமைக்கு ஆளானாள். தினமும் காலையில் எழுந்து வீட்டினை சுத்தம் செய்துவிட்டு அனைவரின் துணிகளையும் துவைத்து முடித்துவிட்டு ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வேண்டிய விரும்பிய உணவுகளை சமைத்து கொடுத்துவிட்டு விவசாய நிலத்திற்கு சென்று விவசாயம் செய்வது என்று 24 மணி நேரமும் பம்பரமாக சுற்றித் திரிந்த சாரதாவிற்கு தெய்வத்தின் மேல் வைத்திருந்த நம்பிக்கை துளியும் குறையவில்லை. தினமும் சாயங்கால நேரம் 4 மணிக்கெல்லாம் தன் வீட்டிற்கு அருகில் இருந்த அம்மன் கோவிலுக்கு சென்று நெய்வேத்தியம் செய்வதை வழக்கமாக வைத்திருந்தாள். அப்படி அன்று சர்க்கரை பொங்கல் செய்து கொண்டு கோவிலுக்கு சென்ற சாரதாவை பார்த்த கோவில் பூசாரி, அடடே வாமா சாரதா, 4 மணி ஆயிடுச்சே, இன்னும் இந்த சாரதா பொண்ணை காணாமேன்னு நான் தேடிட்டு இருந்தேன். நீயே வந்துட்ட. ஆண்டவன் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல, ஆனா குழந்தை ரூபத்துல ஒன்ன கொடுத்திருக்கான் என்றார் பூசாரி. சாரதா கோவிலுக்கு செல்வதே பூசாரியின் அன்பான கனிவான வார்த்தைகளை கேட்பதற்காக மட்டும்தான். அப்படி என்று சாரதா அந்த தெய்வத்தின் முன்பு நின்று கொண்டு தன் வேண்டுதலை மனதார கண்களை மூடி சொல்லிக் கொண்டிருக்க, கோவிலின் உள்ளே இருந்த 150 வருடம் பழமையான வில்வ மரத்தின் கிளைகள் நொறுங்கி கீழே விழப்போவதை பார்த்த சாரதா மரத்தின் கீழே நின்று கொண்டு தொலைபேசி பேசிக் கொண்டிருந்த அந்த ஆண் நண்பரை பார்த்ததும் வேகமாக ஓடிச் சென்று அவரை தள்ளிய போது இருவரும் மரத்தின் கீழே இருந்த சறுக்களில் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்தபடி உருண்டு தரையில் விழுந்தனர். தரையில் கிடந்த முட்கள் சாரதாவின் தாவாணியை கிழித்தது. உடல் முழுவதும் சிறு சிறு காயங்களுடன் ஆங்காங்கே ரத்தம் சொட்ட அதனை பார்த்த அருண், ஐயையோ, உங்க தாவாணியெல்லாம் கிழிஞ்சு போச்சு, உங்க கை காலில் ரத்தம் வடியுது, வாங்க நான் உங்களை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறேன் என்றார். அதெல்லாம் வேண்டாம், இனிமேல் ஃபோன் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க, மரக்கிளை உங்க மேல விழுந்திருந்தா என்னவாகும் என்றாள் சாரதா. உடனே அருண், அதான் நீங்க வந்து என்னை காப்பாத்திட்டீங்களே, முதல்ல என் கூட ஹாஸ்பிட்டல் வாங்க என்று அருண் மீண்டும் அழைத்ததும் சாரதா அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டாள். அங்கு நடப்பதை ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த அருணின் அத்தை மகள் காயத்ரி சாரதாவின் கன்னத்தில் ஓங்கி பளார் என்று அறைந்தார். அதை பார்த்ததும் அருண் ஒரு நொடி கூட யோசிக்காமல் காயத்ரியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். இங்கு என்ன நடந்தது என்று எதுவும் தெரியாமல் எதற்காக அந்த பெண்ணை கன்னத்தில் அறைந்தாய்? பட்ட பகலில் கோவில் என்று கூட பார்க்காமல் உன்னை கட்டி பிடித்து கொண்டு தரையில் அவள் உருளுவா, நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா என்று காயத்ரி கூறியதும், நீ நினைக்கிற மாதிரி இங்கு எதுவும் தப்பா நடக்கல, மரத்தோட கிளை என் மேல விழுந்து எனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயத்துல என்னை காப்பாற்ற வந்ததில் அவங்களும் கீழே விழுந்துட்டாங்க. இந்த உண்மை எதுவும் தெரியாம ஒரு பொண்ணை நீ எப்படி கை நீட்டி அடிக்கலாம் என்று கோபித்து கொண்டான் அருண். யாரோ ஒரு முன்பின் தெரியாத பெண்ணிற்காக அத்தை மகள் என்று கூட பாராமல் என்னை நீ கன்னத்தில் பளார் என்று ஓங்கி அடிப்பதா என்று கோபம் கொண்டாள் காயத்ரி. பின்பு அவனிடம் எதுவும் சொல்லாமல் தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து அவள் சென்று விட்டாள். அப்போது அங்கே வந்த பூசாரி சாரதாவை பார்த்ததும், ஐயையோ என்னாச்சு,
ஏண்டிமா, உன் தாவணியெல்லாம் கிழிஞ்சிருக்கு, கை கால் எல்லாம் ரத்தம் வருதே என்று பதட்டத்துடன் கேட்டார். அதற்கு அருண் அங்கு நடந்தவற்றை தெளிவாக எடுத்து கூறினான். அதை கேட்டதும் கோவில் பூசாரி, வாழ்க்கையில இந்த பொண்ணுக்கு எப்பதான் விடிவு காலம் வருமோ தெரியல, வீட்டுல தான் பிரச்சனைன்னு கோவிலுக்கு வந்தா இங்கேயும் இப்படியா என்று சலித்து கொண்டார். அவர் அப்படி கூறியதும் அருண், என்ன சாமி சொல்றீங்க, என்ன பிரச்சனை? பூசாரி ஐயா, ஏன் தேவையில்லாம ஏதேதோ பேசி என்னை சங்கடப்படுத்துறீங்க? நான் அவருக்கு உதவி செய்யதான் இங்கு வந்தேன். என்னை பற்றி அவர் எதற்காக தெரிஞ்சுக்கணும் என்று சொல்லிவிட்டு சாரதா அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் அங்கிருந்து சென்ற பின்பு கோவில் பூசாரியிடம் சாரதாவை பற்றி கேட்டு அறிந்து கொண்டான் அருண். ஆனால் அங்கே முன்பின் தெரியாத நபருக்கு முன்பு தன்னை கன்னத்தில் அறைந்த அருணின் மீது கோபம் கொண்ட அத்தை மகள் காயத்ரி தன் தந்தையிடம் தனக்கும் அருணுக்கும் நடக்கவிருக்கும் திருமணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றாள். அதை கேட்டதும் அவளது பெற்றோருக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாமல் குழம்பிய அவர்கள் திருமணம் வேண்டாம் என்று கூறியதும் வீட்டிற்கு வந்த அருணை பார்த்ததும் அவனது தாய் அவனிடம் என்ன நடந்தது என்று எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் அருணின் கன்னத்தில் பலார் என்று கோபத்தில் ஓங்கி அறைந்தாள். உடனே அருண், அம்மா, எதற்காக இப்போ என்னை அடிக்கிறீங்க? நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டதும் அவனது தாய் காயத்ரி சொன்ன விவரங்களை கூறிய பின்பு அருண் கோவிலில் தனக்கும் காயத்ரிக்கும் இடையே நடந்த வாக்குவாதத்தை பற்றியும் அதற்கான காரணத்தை பற்றியும் தெளிவாக எடுத்து கூறினான். பின்பு காயத்ரியின் மனதை பலமுறை மாற்ற முயற்சி செய்தும் தோல்வியை சந்தித்த அவனது தாய் அருணின் திருமணத்தை கைவிட்டாள். அருண் அன்று இரவு மெத்தையின் மீது சாரதாவும் தானும் தரையில் கட்டிப்பிடித்து கொண்டு உருண்டதை கனவில் ரசித்தபடி உறங்கிக் கொண்டிருந்தான். சாரதாவை முதல் முறை பார்த்ததுமே சாரதாவின் முகம் அருணின் மனதில் கல்வெட்டு போல பதிந்தது. அவனை அறியாமலேயே சாரதா அவன் இதயத்தில் குடிபுகுந்தாள். மறுநாள் கோவிலுக்கு வந்த அருண் தன் காரின் மீது சாய்ந்தபடி சாரதாவின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான். அப்போது அங்கே வந்த சாரதா அருணை பார்த்ததும் அவனை கண்டும் காணாதது போல அவனை கடந்து செல்ல முயற்சி செய்தாள். ஆனால் அவளை தடுத்து நிறுத்திய அருண், என்னங்க, என்னை பார்த்ததும் பார்க்காதது போல போறீங்களே, இங்க பாருங்க, தேவையில்லாம கோவில்ல இப்படி வழிமறிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் என்றாள் சாரதா. உடனே அருண் சாரதாவிற்காக தான் வாங்கி வந்த புதிய தாவாணியை அவளிடம் கொடுத்தான். அதை பார்த்ததும் சாரதா, எனக்கு இது எல்லாம் வேண்டாம், யாராவது சின்னதா கிழிஞ்ச தாவாணிக்காக புதிய தாவாணி வாங்கி கொடுப்பாங்களா என்று சாரதா தனது மெல்லிய குரலில் கேட்டதும் அருண், ஆனா தாவாணி கிழிஞ்சது என்னமோ என்னாலதானே என்றான். அருண் அப்படி கேட்டதும் சாரதா, உங்களுடைய பரிசுக்கு ஆசைப்பட்டு நான் ஒன்றும் உங்களுக்கு உதவி செய்யவில்லை. மனிதர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வது இயல்பு. இது மனிதாபிமான அடிப்படையில் தானே தவிர எந்த ஒரு கைமாறையும் எதிர்பார்த்து அல்ல என்று அவள் கூறிக்கொண்டிருக்க, அப்போது அங்கே வந்த அருணின் அம்மா சாரதாவை பார்த்ததும், அம்மா, இது சாரதா என்று அருண் அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான். உடனே அவளது தாய் சாரதாவின் கைகளை பிடித்து கொண்டு, எனக்கு அருண் ஒரே பிள்ளைமா, அருணுக்காக நாங்க இன்னும் 1 மாதத்தில் திருமணத்திற்கு முடிவு செய்திருந்தோம். இந்த நேரத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தது, என்னால ஜீரணிக்கவே முடியல. திருமணம் முடிவு செய்த அன்றைய நாளிலிருந்து வீட்டில் நடப்பது எதுவுமே சரியில்லை. இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தால் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்காது என்று ஜோசியர் சொல்லி அனுப்பியதால் பரிகாரம் செய்வதற்காக தான் நேற்று இருவரையும் நான் இந்த கோவிலுக்கு அனுப்பி வைத்திருந்தேன். ஆனால் கோவிலில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. என் மகனை காப்பாற்றிய உனக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். எதுவாக இருந்தாலும் கேள், தயக்கமில்லாமல் கேள் என்று அருணின் தாய் கூறியதும் சாரதா, எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கோவிலுக்குள் சென்று விட்டாள். மறுநாள் காலை சாரதாவிற்கு உடல் முழுவதும் வெப்பம் சூடேறி கொடிய காய்ச்சலால் மிகவும் அவதிப்பட்டார். அந்த நேரம் வீட்டிற்கு வந்த சித்தி பேச்சியம்மாளின் உறவினர் ஒருவர் சாரதாவை பார்த்துவிட்டு, இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப வடிவா இருக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பந்தம் இருக்கு, ரொம்ப வசதியான குடும்பம், காசு பணத்துக்கு பஞ்சம் இல்ல, ஆனா மாப்பிள்ளைக்கு வயசு 55, அவருடைய மனைவி ஒரு விபத்துல இறந்துட்டாங்க, 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், 2ஆம் தரமா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு சாரதா பொருத்தமா இருப்பான்னு நினைக்கிறேன் என்றார். அதெல்லாம் வேண்டாம் என்று ஆறுமுகம் மறுப்பு தெரிவித்தவுடன் அவனது 2ஆம் மனைவி பேச்சியம்மாள், ஏன் வேண்டாம், நானும் உங்களுக்கு 2ஆம் தாரம் தானே, ஏன் வேண்டாம், நானும் உங்களுக்கு 2ஆம் தாரம் தானே, ஏன் நீங்களும் நானும் இப்போ நல்லா இல்லையா, அதான் மாப்பிள்ளை வசதியான குடும்பம், சாரதாவை அவருக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா நாமும் வசதியை அனுபவிக்கலாம் அல்லவா என்று கூறியவுடன் ஆறுமுகம்,
ஒரு நொடி கூட தன் மகள் சாரதாவை பற்றி யோசிக்காமல் பணத்திற்கு ஆசைப்பட்டு சரி என்று சம்மதம் தெரிவித்தார். சாரதா தன் தந்தையிடம் இந்த திருமணத்தில் தனக்கு விருப்பமில்லை என்று எத்தனையோ முறை விலக்கி சொல்லியும் ஆறுமுகம் தன் மகளின் வார்த்தைகளை துளியும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி நின்ற சாரதா எப்போதும் போல தன் மனபாரத்தை தன் தெய்வத்திடம் கொட்டி தீர்த்து விடலாம் என்று தான் வழக்கமாக செல்லும் கோவிலுக்கு சென்றிருந்தாள். அங்கே கோவில் பூசாரியை பார்த்து சாரதா கண்ணீர் மல்க தன்னை தன் பெற்றோர்கள் பணத்திற்காக முதியவர் ஒருவருக்கு 2ஆம் தாரமாக விற்கப் போவதை எடுத்து கூறினாள். அதை கேட்டதும் பூசாரி, ஆண்டவா, உனக்கு கண்ணில்லையா? பிறந்ததிலிருந்து கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்த இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு சோதனையா? இதையெல்லாம் பார்த்து கொண்டு எதுவும் கேட்காமல் நிற்கிறாயே. எல்லாரும் சொல்வது போல நீ தெய்வமா இல்ல கல்லா என்று தெய்வத்தின் மேல் கோபம் கொண்டார். ஆனால் உண்மையை தெரிந்து கொண்ட அருண் சாரதாவிற்காக பார்த்து வைத்திருந்த மாப்பிள்ளையை விசாரிப்பதற்காக அவரது சொந்த ஊருக்கு சென்றிருந்தான். அதில் மாப்பிள்ளை பெண்கள் விஷயத்தில் சரியில்லாதவர் என்றும் அவருக்கு ஊர் மக்களிடையே சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு நல்ல பெயர் கிடையாது என்பதையும் புரிந்து கொண்டான். அது மட்டுமல்ல, அவரின் முதல் மனைவியின் சாவில் ஏதோ ஒரு மர்மம் மறைந்திருக்கிறது என்று ஊர் மக்கள் சொல்லியது அவனுக்கு சற்று அச்சத்தை ஏற்படுத்தியது. அன்று ஜனவரி 26. சாரதா எப்போதும் போல வழக்கமாக செல்லும் அதே அம்மன் கோவிலில் சாரதாவிற்கு அலங்காரம் செய்யப்பட்டு பச்சை நிற பட்டு புடவை உடுத்தி மணமேடையில் அக்னி குண்டத்தின் முன்பு அங்கு வந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துவிட்டு கண்ணீரை தனக்குள் அடக்கிக் கொண்டவளாய் அமர்ந்திருந்தாள். கெட்டி மேல சத்தத்துடன் சாரதாவிற்கு அருகில் வந்து அமர்ந்திருந்த மணமகன் சாரதாவின் கழுத்தில் 3 முடிச்சு போட்ட பின்பு சாரதாவின் கைவிரலை பிடித்துக்கொண்டு அக்னி குண்டத்தை 3 முறை வலம் வந்தனர். அப்போது சாரதா கண்களில் இரத்த கண்ணீர் வடிய தன் கணவனின் முகத்தை பார்க்க திரும்பிய போது அங்கே தன் அருகில் மணமகன் கோலத்தில் நின்று கொண்டிருந்த அருணை பார்த்ததும் அங்கு நடப்பது என்னவென்று தெரியாமல் ஒரு நொடி அதிர்ந்து போனாள். சிலையாக நின்ற சாரதாவை பார்த்து அருண் பணத்திற்காக அவளை விற்க துணிந்த சாரதாவின் பெற்றோரிடம் அதே பணத்தை கொடுத்து தன் வாழ்க்கைக்கான பொக்கிஷத்தை தான் வாங்கியதாக கூறியதை கேட்டதும் சாரதாவின் மனம் மகிழ்ச்சியில் துள்ளி கொதித்தது. எப்போதும் கவலையுடன் சாரதா சிந்தும் கண்ணீர் அன்று ஆனந்த கண்ணீராக வழிந்ததை பார்த்த அந்த கோவில் பூசாரி 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று மணமக்கள் இருவரையும் மனமாற வாழ்த்திச் சென்றார். இன்றைய காலகட்டத்திலும் சில ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பின்பு பணத்தை காரணம் காட்டி சாரதா போன்ற சிறு வயதிலிருந்தே துன்பத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்த ஒரு சில பெண்களின் குடும்ப சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவர்களை திருமணம் செய்து கொண்டு தன் மனைவியாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறார்கள். உண்மையில் பெண்களின் மனம் அப்படியா? ஒரு நொடியில் மாற்றக்கூடியதா? ஒரு பெண்ணின் மனம் சில ஆண்கள் பெண்களின் கழுத்தில் 3 முடிச்சு போட்டு உடலுறவு செய்து கொண்டால் ஒரு பெண்ணிற்கு தான் கணவனாகி விட முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் எந்த ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணின் மனதை ஆள தகுதியானவனோ அவனே அவளின் உண்மையான கணவன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த கதைக்கு நீங்க என்ன பாயிண்ட் கொடுக்க விரும்புறீங்களோ அது கீழே இருக்கிற ஹைப் என்கிற பட்டன் மூலமா தாராளமாக நீங்க கொடுக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.